அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்த பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பத்தி விரிவாகத்தை நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கடந்த மாதம் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளன. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருப்பதால் பெற்றோர்கள் உடன் மாணவ மாணவிகள் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். மேலும் சிலர் விளையாட்டு மற்றும் கல்விசார் பயிற்சி வகுப்புகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்தார். அதன் பிறகு தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் வெயிலின் தாக்கம் குறித்து காலநிலை சார்ந்த வல்லுநர்கள் அறிவுரைகள் வழங்குகின்றனர். முதலமைச்சர் அலுவலகத்தில் பிரத்யேக குழு ஒன்று செயல்பட்டு வருகிறது. அவர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இவர்கள் முதலமைச்சருக்கு ஆலோசனைகள் வழங்குவர். மாணவர்களின் நலன் கருதி அவர்கள் கருத்து அடிப்படையில் பள்ளிகள் திறப்பை மாற்றம் செய்வதாக இருந்தால் முதல்வர் முடிவெடுப்பார். அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட்டு பள்ளி கல்வித்துறைக்கு தெரிவிப்பார் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் கோடை விடுமுறை இறுதி கட்டத்தை எட்டி வருகிறது. எனவே பள்ளிகள் திறப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது. வெளியூர் பயணம் மேற்கொண்டவர்கள் விரைவாக ஊர் திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு ஏதும் தள்ளி போகுமா என்ற கேள்வி எழுந்தது. தற்போதைய வானிலை நிலவரத்தை பார்த்தால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அக்னி நட்சத்திரமும் பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. குறைந்தபட்சம் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளி வைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் திட்டமிட்டபடி வரும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமின்றி அனைத்து அரசு உதவி பெறும் ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகளை திறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் தென்மேற்கு பருவமழை மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அதிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.